பெற்றுக்கொள்ளும் விதத்தில் ஜெபிப்பது எப்படி? 2 வார செய்தி தொடர், 2வது வாரம். செய்தி 2. வெற்றிகரமான ஜெபத்திற்கு அத்தியாவசியமான விஷயங்கள். தேவனுடைய மகிமைக்காக என்று சரியான நோக்கத்தோடு வர வேண்டும். திரும்பவும் உங்களோடு இருப்பது நன்றாக இருக்கிறது. அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்குமே மிகவும் முக்கியமாய் தேவைப்படுகிற ஒரு சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். பெற்றுக்கொள்ளும் விதத்தில் ஜெபிப்பது எப்படி என்ற தலைப்பில் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். முழுமையான வெற்றிகரமான ஜெபத்திற்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் கூறுகளை குறித்து இந்த வாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன். வெற்றிகரமான ஜெபத்திற்கு அத்தியாவசியமான முதல் கூற்றை குறித்து நேற்றைய செய்தியில் நான் பிரசங்கித்தேன். 2 விதமான பார்வையிலிருந்து நாம் பார்த்தோம். நாம் தைரியமாய் வர வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமான பார்வையையும், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல் வர வேண்டும் என்ற எதிர்மறையான பார்வையையும் குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இது ஒரு நாணயத்தின் 2 எதிர் பக்கங்கள் என்று நான் ஒப்பிட்டு சொன்னேன். தைரியம் என்பது ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல் என்பது எதிர்மறையான பக்கமாக இருக்கின்றது. ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல் நம்மை வர செய்யக்கூடிய அடிப்படை நிபந்தனை குறித்து நான் விளக்கி சொன்னேன். வெற்றிகரமான ஜெபத்திற்கு தேவையான 2வது அத்தியாவசியமான கூற்றை குறித்து இன்றைய செய்தியில் நான் பிரசங்கிக்கப் போகிறேன். நாம் சரியான நோக்கத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் அது. எது சரியான நோக்கம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியமாகும். தேவனுடைய மகிமைக்காக என்பதுதான் சரியான நோக்கமாக இருக்கிறது. தவறான மத வைராக்கியம் கொண்ட மதவாதிகள் வெளியே பார்க்கின்ற விஷயங்களுக்குத்தான் அது முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஜனங்கள் உடை உடுத்தும் விதம், அவர்கள் ரசித்து அனுபவிக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், அவர்கள் உண்ணும் உணவு என்பது போன்ற விஷயங்களை குறித்து தான் அவர்கள் அதிக அக்கறை கொள்கிறார்கள். பரிசேயர்களின் நாட்களில் உணவு உண்பதற்கு முன் தங்கள் கைகளை கழுவ வேண்டும் என்பது போன்ற எல்லா வகையான மத கோட்பாடுகளையும் அவர்கள் விதித்திருந்தனர். பொதுவாக சொன்னால் மதம் வெளியே இருந்து தான் ஆரம்பிக்கின்றது. அது புறம்பான காரியங்களை தான் பார்க்கிறது. ஆனால் தேவன் உள்ளே இருந்து ஆரம்பிக்கிறார். உள்ளே இருந்து கிரியை செய்து வெளியே மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார் என்பதை ஏற்றுக்கொள்வது என்பது இந்த மதவாதிகளுக்கு கடினமாக இருக்கின்றது. தேவன் வெளியே காணப்படுகிற விஷயத்தையும் தாண்டி உள்ளே பார்க்கின்றார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து மிகவும் தெளிவான ஒரு எடுத்துக்காட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆளப்போகும் ராஜாவாக ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை அபிஷேகம் பண்ணும்படி தேவன் சாமுவேலை அனுப்பியிருந்தார். ஈசாய் தன்னுடைய 7 குமாரர்களையும் அழைத்து வந்து முன்னே நிறுத்தினான். எல்லோரும் பார்ப்பதற்கு நன்றாக, உறுதியாக, கம்பீரமான வாலிபர்களாய் நின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது இவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சாமுவேல் நினைத்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் இவன் அல்ல என்று சொல்லி தேவன் அவனுடைய சிந்தையை சரி செய்தார். பிறகு தேவன் ஒரு விளக்கத்தை அவனுக்கு கொடுத்தார். சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷன் பார்க்கிறபடி நான், அதாவது தேவன் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார் என்பதை நிச்சயமாய் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தருகிறார் என்று ஒரு வேதவசனம் சொல்கிறது. அவர் நம்முடைய இருதயத்தின் சிந்தைகளையும் நோக்கங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார். அதிலும் குறிப்பாக அவர் நம் உள்நோக்கங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் என்ன கேட்கிறோம் என்பது மட்டும் அவருக்கு முக்கியமல்ல, நாம் ஏன் அதை கேட்கிறோம், நாம் ஏன் அதை விரும்புகிறோம் என்பதும் அவருக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களிலே மிகவும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்திலே யாக்கோபு எழுதுகிறார், நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை, நீங்கள் கேட்கவில்லை, ஆகையால் உங்களுக்கு கிடைக்கவில்லை. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தேவனிடமிருந்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு மிகவும் எளிமையான ஒரு நடைமுறை காரணம் அவர்கள் கேட்கவில்லை, ஜெபிக்கவில்லை என்பதுதான். என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன். பல நேரங்களில், பல சூழ்நிலைகளில் தேவன் விரும்பி எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இல்லாமல் நான் செயல்பட்டிருக்கிறேன். அதற்கு எளிமையான காரணம் இதுதான். நான் அவைகளுக்காக ஜெபிக்கவில்லை. ஆக நம்மிடம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற காரியங்கள் உங்களிடமும் என்னிடமும் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு காரணத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கவில்லை என்பதுதான் அது. ஆனாலும் இது மட்டும் காரணம் அல்ல. அடுத்த வசனத்தில், அதாவது
3வது வசனத்திலே யாக்கோபு இதையும் சொல்கிறார், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய ஜெபிக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் கவனிக்கிறோம். காரணம், அவர்கள் தவறான நோக்கங்களோடு ஜெபிக்கிறார்கள். குறிப்பாக ஒரு தவறான நோக்கத்தை யாக்கோபு இங்கு சுட்டி காண்பிக்கிறார். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷங்களுக்காக அதை பயன்படுத்த வேண்டுமென்று நினைக்கிறீர்கள், அதை செலவழிக்க வேண்டுமென்று நினைக்கிறீர்கள் என்பதுதான் அது. இது நம்மை திரும்பவும் புதிய மனுஷனுக்கும் பழைய மனுஷனுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கருத்தில் கொள்ளும்படி கொண்டு வருகிறது. இதை குறித்து என்னுடைய கடந்த வார செய்திகளில் ஒன்றில் நான் பிரசங்கித்தேன். பழைய மனுஷனை நாம் களைந்து போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொன்னதை நினைவு கூறுங்கள். பழைய மனுஷன் முரட்டாட்டக்காரன், அவன் தன் சுயத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன், அவன் துணிகரமானவன், தற்பெருமை கொண்டவன் என்பதையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். அவன் தன்னுடைய தனிப்பட்ட தேவைகள் மற்றும் விருப்பங்களை மட்டுமே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பான். எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும், நான் இப்படி நினைக்கிறேன், நான் அப்படி நினைக்கிறேன் என்பதைத்தான் அவன் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பான். தேவன் பழைய மனுஷனோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறதில்லை. உண்மையை சொன்னால் பழைய மனுஷன் என்ற பிரச்சனைக்கு தேவனிடம் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது, அது மரண தண்டனை. அதாவது பழைய மனுஷன் கொல்லப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது கிறிஸ்துவுக்குள் அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதுதான் சுவிசேஷத்தின் நற்செய்தியாக இருக்கிறது. நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். ஆனால் இது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிஜமாய் மாற வேண்டும். சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் அந்த பழைய மனுஷனையும் அவனுடைய சுய நலத்தையும் அவனுடைய சுய நாட்டங்களையும் தன் தனிப்பட்ட தேவைகளையும் மற்றும் சந்தோஷங்களுக்காக அவன் கொடுக்கிற முக்கியத்துவத்தையும் களைந்தெறிய வேண்டும். இந்த நோக்கங்களோடு நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும் வரைக்கும் நம்முடைய நோக்கங்கள் தவறானதவைகளாக இருக்கும். நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ அது நல்ல காரியமாக இருந்தாலும் நம் நோக்கம் தவறானதாக இருக்கிறபடியால் தேவன் அதற்கு பதில் கொடுக்க மாட்டார். ஆகையால் இப்பொழுது ஒரு கேள்வி நமக்குள் எழுகின்றது. அப்படி என்றால் ஜெபத்திற்கான சரியான நோக்கம் என்ன என்ற கேள்விக்கு இயேசு கிறிஸ்து தெளிவான ஒரு பதிலை கொடுக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நாம் எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்து அதை செய்வார். இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய விசாலமான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆனால் அவர் எதன் அடிப்படையில் அதை செய்வார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். குமாரனில் பிதாவாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு நோக்கமாக இருக்கிறது. ஆக தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதுதான் ஜெபத்திற்கான சரியான நோக்கமாக இருக்கிறது. அதாவது நாம் ஜெபிக்கும்போது நம் ஜெபத்திற்கு கிடைக்கின்ற பதில் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இங்கு நோக்கமாக இருக்கிறது. உண்மையை சொன்னால் இது ஜெபத்திற்கான சரியான நோக்கம் என்பது மட்டுமல்ல, இது நம் வாழ்க்கைக்கான சரியான நோக்கமாகவும் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையின் ஒரே பிரதானமான முக்கியமான நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவதுதான், தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதுதான். தேவனுடைய சிருஷ்டிப்புகளுக்கு உண்டாயிருக்கிற விசேஷமான சிலாக்கியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் போது அதன் மூலம் நாம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் ஜெபத்தை அதற்கு ஒரு வழியாக நியமித்திருக்கிறார். ஜெபத்திற்கு ஒரே ஒரு சரியான நோக்கம்தான் இருக்கிறது, தேவனுடைய மகிமைக்காக என்பதுதான் அந்த நோக்கம் என்று நான் சொன்னேன். அதை அதன் எதிர்ப்பக்கத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். உண்மையில் எது பாவம் என்பதையும் நாம் இங்கு பார்க்க முடியும். பாவம் என்பது தவறான ஒரு வாழ்க்கை முறையாகும். அது தேவனுக்குரிய மகிமையை அவரிடமிருந்து திருடி விடுகின்றது. பலர் இதை பார்ப்பதில்லை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எவ்வாறு மனுஷர்கள் எல்லோரும் தேவனிடமிருந்து விலகி போனார்கள், அந்தகாரம், அறியாமை, துன்மார்க்கம் மற்றும் கனியற்ற வாழ்க்கைக்குள் எவ்வாறு அவர்கள் விழுந்தார்கள் என்பதை குறித்து பவுல் இதில் விளக்கமாக எழுதியிருக்கிறார். அந்தகாரம் மற்றும் பாவம் என்னும் அதாள பாதாளத்திற்கு விழச் செய்கிற படிப்படியான நிலையை குறித்து பவுல் 21ஆம் வசனத்தை இவ்வாறாக எழுதியிருக்கிறார். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தேவனுக்கு நன்றி உணர்வுகளாய் வாழாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள்.
உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து வீழ்ச்சியை நோக்கிய முதல் 2 படிகள் எவை? முதல் படி, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த தவறினார்கள். தேவனுக்குரிய மகிமையை செலுத்த தவறினார்கள். 2வது படி, அவர்கள் தேவனுக்கு நன்றி உணர்வுள்ளவர்களாய் வாழ தவறினார்கள். வீழ்ச்சியை நோக்கிய முதல் 2 படிகளில் கால் எடுத்து வைத்தவர்கள் நினைப்பதற்கே பயங்கரமான ஒன்றில் முடியப் போகிற வழுக்கலான சருகலான பாதையில் நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்துவிடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற சரியான நோக்கத்தோடு நாம் ஆரம்பிக்கிறோமா என்பதையும் நாம் எச்சரிக்கையோடு நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பவுல் இந்த குறிப்பை சொல்கிறார். நாம் வாசிப்போம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். உண்மையில் எது பாவம்? ஒரு வங்கியை கொள்ளையடிப்பதும், வேசித்தன செயலில் விழுவதும், தவறான மத வைராக்கியம் கொண்டவர்களின் பார்வையிடம் மகா பயங்கரமான ஒரு செயலை செய்வது மட்டுமே பாவமாகாது. தேவனுக்கு மகிமையை கொடுக்கிற விதத்தில் வாழாமல் இருப்பதுதான் பாவத்தின் வேறாக இருக்கிறது. அதாவது தேவனுக்குரிய மகிமையை நம் வாழ்க்கையில் தேவனுக்கு கொடாமல் இருப்பதுதான் பாவமாகும். மறுபக்கத்தில் பார்க்கும் பொழுது விசுவாசத்தின் அடிப்படையில் வாழும் நீதியின் வாழ்க்கை இதுவரை கொடுக்காமல் இருந்த மகிமையை தேவனுக்கு திரும்பவும் கொடுக்க ஆரம்பிக்கிறது. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக காண்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே நேர் எதிராக சென்று கொண்டிருந்த போதும், உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் இழக்க செய்யும் நிகழ்வுகள் நடந்த போதும், சுதந்திரவாளியை குறித்து தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் எவ்வாறு உறுதியாக பற்றி பிடித்திருந்தான் என்று இப்பகுதி பேசுகிறது. பவுல் சொல்கிறார், 20ஆம் வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஒன்றை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு உறுதியாக பிடித்து கொண்டதன் மூலம் அவன் தேவனுக்கு மகிமையை கொடுத்தான். அவன் பாவத்தின் எதிர்மறையான விளைவை தலைகளாக மாற்றினான். தேவனை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவரிடம் வருகின்ற நாம் ஒவ்வொருவரும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வீழ்ச்சியை நோக்கி நம்மை இழுக்கும் பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுக்கு மகிமையை கொடுக்க வேண்டும் என்ற சரியான நோக்கத்திற்கு நேரான பாதையை நோக்கி நம்மை திருப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த நோக்கத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அங்கே மகிமைப்படுகிறார். மெய்யாகவே இன்னும் அருமையான ஒன்றை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார். அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றன என்று அவர் சொல்லியிருக்கின்றார். கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கின்றோம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இது உங்களை அசைக்கவில்லையா? இது உங்கள் ஆச்சரியத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லவில்லையா? தேவன் எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தாலும் அவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் இருக்கின்றன. வேத வசனங்களில் 8000 தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன என்று ஒருவர் கணக்கிட்டிருக்கிறார். இந்த 8000 வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று நமக்கு கிடைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன. நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனிடம் வரும்போது உனக்கு அந்த வாக்குத்தத்தம் உண்டாகாது, நான் அந்த அர்த்தத்தில் அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லவில்லை என்று அவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். அவை அனைத்திற்கும் அவர் ஆம் என்றும் சொல்லியிருக்கிறார். தேவன் அதற்கு ஆம் என்று சொல்லும் பொழுது நாம் விசுவாசத்தோடு அதற்கு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய ஆமேன் என்ற வார்த்தை தான் தேவனுடைய ஆம் என்ற வார்த்தையை பற்றி பிடிக்கின்றது. வாக்குத்தத்தத்தை அது நம்முடையதாகவும் ஆக்குகின்றது. ஆனாலும் தேவனுடைய மகிமைக்காகவே நாம் ஆமேன் என்று சொல்கிறோம். நான் அதை திரும்பவும் வாசிக்கிறேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், அதாவது தேவன் எவ்வளவு அதிகமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தாலும் அவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இவ்விதத்தில் தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சரியான விதத்தில் நாம் சுதந்தரிக்கின்றோம். தேவனுடைய மகிமைக்காகவே நாம் அவற்றை உரிமை பாராட்டி சுதந்தரிக்கின்றோம். இந்த வேத வசனத்தை நான் கொஞ்சம் மாற்றி அமைத்து இவ்வாறாக சொல்கிறேன். நீங்களும் இதை தியானிக்கும்படி உங்களிடமே இதை விட்டு விடுகின்றேன். என்னுடைய சூழ்நிலைக்கு பொருந்துகிற, என் தேவையை சந்திக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில்
இப்பொழுதே நான் உரிமை பாராட்டுவேன் என்றால், தேவனுடைய மகிமைக்காக நான் உரிமை பாராட்டுவேன் என்றால் அது எனக்குரியதாகவே மாறுகிறது. ஆமென்.